இந்த பிரச்சனையை விட்டு தான் தொலைங்களேப்பா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நானே வேணாங்கும் போது நீங்க எங்கப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன் அருண் அண்ணன் ஸ்ட்ரிக்டா. எனக்கு நகை வேணா, நீ கவலைப்படாத தயவு செஞ்சு. நான் அருண் அண்ணன்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அருண் அண்ணன் தான் பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏப்பா டென்ஷன் ஆகுறீங்க? உங்க உடம்ப பாருங்க, பிபி ஹெவி ஆயிடும். ப்ளீஸ்ப்பா, இந்த பிரச்சனையை நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இதை பெருசாவே எடுத்துக்காதீங்க. என்னோட நகை காணாம போச்சுன்னு உங்களுக்கு நினைக்க வேண்டாம், சரிங்களா? இதோட விட்டுலாம். நீங்க நினைச்சிட்டே இருக்குது, புலம்பிட்டே இருக்குது, கோவப்படுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இதால எந்த இதுவும் வேண்டாம் உங்களுக்குள்ள. என்னம்மா பேசுற நீ அஞ்சு? அப்பா ஒவ்வொரு காசு கஷ்டப்பட்டு எடுத்தது உனக்கு புரியுதா? உங்க அம்மா காரிட்ட வேணா கேளு, அந்த நகை எடுக்கிறதுக்கு நான் இவ்வளோ பட்ட கஷ்டம் அப்படின்ட்டு. நான் ஒன்று சொல்லவா? என்னடி? நகை எடுக்கப்பட்ட கஷ்டம், நகை எடுக்கப்பட்ட கஷ்டம். என் மவனுக்கு நான் தரமாட்டேன், என் மவளுக்கு தான் நான் தருவேன், என் மவனுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அருண் பையலுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல, எதுவும் கொடுக்கறதில்ல. அந்த அருண் பையன் யார் விட்டு பிள்ளை? நம்மோட பிள்ளை தானே. அவனுக்கு ஏதாவது செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வருதா? சொல்லுங்க, மனசு வருதான்னு கேட்டேன். பாரதே கிடையாது. இப்போ நாங்கள் என் மவளுக்கு தான், மவளுக்கு தானே, மவளோட நகையில இப்போ எங்கே போச்சு? இதுக்கு தான் ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய இன்னொரு மாதிரியும் பார்க்க கூடாதுங்கிறது. போச்சா இப்போ? இப்போ என்ன சொல்றீங்க? போச்சா? ஏய், அதனால தான் என் பிள்ளையோட நகை இப்போ போச்சுன்னு சொல்றியா? நான் நம்ப மாட்டேன்டி. உன் மவன் இருக்கானே, அவனே காணாம ஆக்கிட்டு என் பிள்ளைய கூப்பிட்டு காணும் நகைன்னு கூட சொல்லுவான். ஏன்னா அவன் வறட்சியில் இருக்கலம்டி. பொண்டாட்டிக்கு நகை இல்லை, நகட்டு இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. இவ விட்டு நகையை வாங்கி கொண்டு போய் எங்கிட்ட காணாம ஆக்கிட்டு வித்துப்புட்டு வீடு வாசம் வாங்கலாம்ல, பொண்டாட்டிக்கு நகை எடுக்கலாம்ல. அதுக்கு அவன் ஐடியா பண்ணியிருக்காண்டி. இது கூடவா உனக்கு தெரியல? எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஆயிரத்தை தான் சொல்லுங்க, அவனை என்னன்னு தான் பேசுங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவனோட கூறுவார் என்ன, அவன் வேலை என்ன, அவன் இதுக்குத்தான் அப்படி பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்பா பாவம்ப்பா, அண்ணன் அப்படி பேசாதீங்க. ஏன்ப்பா அப்படி அண்ணனை போயிட்டு பேசிட்டே இருக்கீங்க? பாவம் இல்லையா? என்னம்மா பாவம் நீ? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. என்ன பாவம் பெருசா அவன் பாவம்? அவனை பத்தி எனக்கு தெரியாமையா நான் அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்குன்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு இந்த விஷயத்துல டவுட் இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் மட்டும்தான், அவனும் அவன் பொண்டாட்டியும் தான். உன் நகை எங்கேயாவது பத்திரமா வச்சிருப்பேம்மா, கொடுக்காம மட்டும் என் பிள்ளைகிட்ட இருக்கட்டும். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி போடுறேன். அப்பா எவ்வளவு சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டீங்களா? திரும்ப திரும்ப அண்ணனை ஏன்ப்பா அப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க? ஒரு அளவு தான் பார்த்துக்கங்க, சொல்லிட்டேன். அண்ணனை இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தா என்னப்பா அர்த்தம்? பாவம் இல்லையா? விட்டு தான் தொலைங்களே இந்த பிரச்சனை. அம்மா, அவ்வளவு சீக்கிரமா இந்த பிரச்சனையை விட்டு தொலை அப்படின்னா எப்படி நான் விடுவேன்? சொல்லு, எப்படி நான் விடுவேன்? அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த நகையும் வேணாம், நட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். அண்ணனும் ஒரு சோனியும் அலறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படி அழுதுட்டு இருக்கிறது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க அழ வேணான்னு என்னோட நகையே வேணான்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதும் இல்லாமல் இதுவே என் புருஷன் வேற யாரும் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் என்னோட வீட்டுக்காரு சரவணன் அது வேண்டவே வேணாம் அஞ்சு, நீயே வேணும்னாலும் நான் கண்டிப்பாக வேணான்னு தான் அஞ்சு சொல்லுவேன். அவ்வளோ நல்ல மனசப்பா. அப்பா, நல்ல மாப்பிள்ளைய எனக்கு பார்த்து வச்சது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு எவ்வளோ நகை வேணாலும் நான் எடுத்து தரேன் அஞ்சு. உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு. தயவு செஞ்சு உங்கள் அண்ணங்கிட்ட நீ கேட்காத. அவங்க அலறதை பார்த்தா எவ்வளோ பாவமாக இருக்குது. அவங்க வேணும்னா அஞ்சு போச்சு, ஏதோ தெரியாதனமாக நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா விட்டுலாம்ப்பா. இந்த பிரச்சனையத்தோடு விடுங்க. பாவம் அண்ணன், அது லைஃப்பை பார்க்கட்டும். அதால் நகை எடுத்து தர முடிஞ்சா முடிகிறப்ப தரட்டும், இல்லையா அது நல்லா இருந்தால் எனக்கு போதும். நீங்கள் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம். ஐயோ, இன்னமும் விவரம் தெரியாத பிள்ளையால இருக்கு என் மக. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ விவரம் தெரியாம இருக்கு, இன்னமும் பொழைக்க தெரியலையா உனக்கு? இப்படியெல்லாம் நகை பணத்தை விட்டுட்டு போனா நீ போண்டியாதாம்மா நடு ரோட்டில் நிற்கணும். உன் புருஷன் சொல்றாருன்னு நம்பிக்கிட்டு நீ எல்லாம் கேட்காத என்ன? அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமாடி, இந்த மனசன் பேச்ச கேளு. சொந்தம் என்ன, உறவு என்ன, ஒட்டு என்ன, ஒன்றும் இருக்காது நமக்கு. எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு அக்கடான்னு இருப்பார்.
ஏய் சரஸ்வதி, என்ன சரஸ்வதின்னா என்ன சரஸ்வதி? வாயை மூடிட்டு போயிரு அந்த பக்கம். உனக்கு எப்பவும் அவன் தானடி பிடிக்கும். அருணு அருணு அருணு. மூத்த பையனை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கறியா, இல்ல இந்த அஞ்சுவை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கறியா? உனக்கு அந்த மகன் தானே முக்கியம். மா நீ உள்ள போமா, நீ போ உள்ள. அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, நீ உள்ள போ. இல்லடி, இப்ப பேசுறதெல்லாம் பாத்தியாடி? அப்ப இவர் அவனை ஒதுக்கிட்டே இருந்தா அப்புறம் அவனுக்கு நான் கூட பாசம் காட்டாம இருந்தா எப்படிடி அஞ்சு? எனக்கு எல்லாம் புரியுது, நீ போ ஃபர்ஸ்ட். இப்பதான் இவரெல்லாம் திருந்த போறாரோ தெரியலையே கடவுளே. எப்பவும் உன்கிட்ட வேண்ட என்னது, இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல புத்திய கொடு புத்திய கொடுன்னு தானே கடவுளே உன்கிட்ட நான் வந்து வந்து வேண்டிட்டு இருக்கேன். நீ அதை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அம்மாவை ஏன்ப்பா திட்டி திட்டி பாடா படுத்துறீங்க? அது மகனை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? நீங்க வெறுக்கவும் அதுக்கு அண்ணன் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. கடைசி காலத்துலயாவது நல்லா வச்சுக்கோங்கப்பா. சின்ன வயசுல இருந்தே இப்படி கல்யாணம் பண்ணதுலேருந்தே திட்டி திட்டி அம்மாவை படுத்துனீங்க. இப்போ பாருங்க, அது ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கு, அவ்வளோ ஒல்லியா. அது சாப்பிடுதா என்னன்னு தெரியல, மனசு நொந்து போயே இருக்கும் போல. அம்மா பார்க்கவே சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாம வச்சுக்கோங்கப்பா. நீ ஒண்ணுமா, அவ எப்படி நடிப்பா, அவ என்னைக்கும் இப்படிதான் இருப்பா. புதுசா மட்டும் குண்டாயிருவாளாக்கும். பேசுற பேச்சு என்னைக்கும் இப்படித்தானே. பாவமா இருக்குப்பா. ஏம்மா அருணு பாவம்மா, சாப்பிடவே இல்லை. நானாவது கொஞ்சம் சாப்பிட்டேம்மா, அவர் சுத்தர சாப்பிடல தெரியுமா? பாவம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், இதை வச்சிரு. அருணுக்கு இப்பதான் போன் போட்டேன், வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க மாமாவும் அர்ஜுனும். அர்ஜுன் மாமாவும் அருணும் அவங்க வரட்டும். வந்ததுக்கப்புறம் அருண் சாப்பிடட்டுமா. பாவம்மா. டி அருண் தம்பிக்கு வந்த உடனே நான் சோறு போட்டு கொடுக்க மாட்டேனா? நான் ஏதோ சோறு போட்டு கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. வந்த உடனே அருண் தம்பிக்கு நான் சோறு போட்டு தரேன். இருக்கிறத நீ சாப்பிடுடி. நீயும் காலையில சாப்பிட்டேன்னு சொல்ற, பார்க்கவே என்னமோ போல இருக்க. சாப்பிடு. தம்பிக்கு கொஞ்சம் ரசம் சாதம் ஊட்டி விடுவா? வேணாம் வேணாம், அவன் யாருக்கிட்டையும் வாங்கிக்க மாட்டான். நான் ஊட்டினாதான் சாப்பிடுவான். என்கிட்டே கொடு. ஆனா அருண் வரட்டுமா, சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னதான் செய்யறதுன்னு தெரியல. மச்சான், சோனி அங்கதான்டா கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். சோனி இங்க வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாடா. அந்த அக்கில தான் நேரா இங்க வந்தாச்சு. அப்படியா? சோனி சாப்பிடு, காலைல இருந்து சாப்பிடல தானே, சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க அருண், பாவம் நீங்களும் தான் சாப்பிடல. இந்தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நான் கூட முதல் ஜூஸ் குடிச்சேன். எனக்கு தான் பசி தாங்க முடியல, நான் சாப்பிடவா? இந்தாங்க, நானும் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா உட்காருங்க. பரவாயில்ல சோனி, ஏன் நீ அங்கே தானே இருந்த, அங்கே சாப்பிட்ருக்கலாம்ல. அம்மாச்சியை சாப்பாடு போட சொல்லி. ஏன் உங்க பொண்டாட்டி போட மாட்டாளாக்கும்? யாருக்கா? சத்யாவா? ஆமா, அவ பண்றது எதுவுமே சரியில்லை அர்ஜுன் தம்பி. போய் உக்காந்துருக்கிறவள ஒரு வாய் சாப்பிட சொல்லலையாங்க. நீ ஏன் நகையை வச்ச, நீ ஏன் தொலைச்ச, நீ ஏன் அவள்கிட்ட போய் நகையை வாங்கின வச்சேன்னு இவளை 7 கேள்வி கேட்டிருக்கிறா. 700 கேள்வி கேட்டிருக்கிறா. பாவம் இல்ல, பசியில புள்ள கொடுமையில உட்காந்துருக்குது. அம்மாச்சியாவது சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னிச்சான். இவ அப்புறம் அப்படி கேட்டதுல இவ நொந்து போயிட்டாளாம். இவ சாப்பிடவே மனசு இல்லாம உட்காந்துருந்துருப்பா போல. சத்யா நம்ம இப்படியாப்பா செய்வா? ஒரு வாரத்தை சாப்பிடு தண்ணி குடின்னு கூட சொல்லலையா. இதே தான் திருப்பி 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 வந்து திட்டிகிட்டு இருந்தாலாம். அந்த வாக்கில் உடனே கிளம்பிட்டா அவளை பிள்ளை. நான் போய் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபோன் போட்டா. நான் பிள்ளைய பார்க்க தான் போனேன், நான் சும்மா தான் போனேன் எங்கே இருக்கான்னு. பார்த்தா கொடுமை அப்படி. சரி வாமான்னு சொல்லி கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் சோறு போட்டு வைக்கிறேன். வரையிலே அருண் தம்பிக்கு ஃபோன் போட்டுட்டா சோனி. அந்த அக்கில் அருண் தம்பி நேராக இங்கே வந்திருக்கும் போலப்பா. இருந்தாலும் அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அட நீங்கள் வேறக்கா, அவளெல்லாம் திருத்தவே முடியாது. சொல்லப்போனால் நான் உங்களை தான் திட்டணும், என்னதான் பிள்ளை வளர்த்தீங்களோ அப்படின்னு. ஆனால் நீங்களும் பாவம் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களாலேயும் எந்த கோளாறும் இல்லை, நீங்களும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் பேச்சை அவள் கேட்கவும் மாட்டா. எனக்கு அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்கள் பேச்சை அவள் கேட்பாள? நான் யார் பேச்சையும் என்னைக்கு தான் கேட்டா சொல்லுங்க அக்கா? அவளை திருத்த முடியாதுக்கா. சோனி நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா. இல்லை மாமா, என் அக்காவை பற்றி எனக்கு தெரியாதா? நான் இதுக்காக தப்பா எடுத்துக்க போறேன்? அவ எப்பவும் இப்படிதான். அருண் உட்காருங்க, இருந்தாங்க. கொண்டா. பாவம் தம்பி என்ன பசியில இருந்திருக்குமோ தெரியல. ஆமாக்கா, என்னால பசியே தாங்க முடியலக்கா. ஸ்டேஷன்ல நிக்கும் போதெல்லாம். மச்சான் நீயும் சாப்பிடுடா. நீயும் சாப்பிடலதான்? இல்ல மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். வீட்டுக்கு கிளம்புறியா? இருடா. ஸ்டேஷன்ல என்னாருன்னு சொன்னாங்க? ஸ்டேஷன்ல சொன்னதாம்மா சொன்னாங்க. கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, தேடிடலாம்ப்பா, வச்சிடலாம்ப்பான்னு சொன்னதே சொன்னாங்க.
என்னத்த சொல்றாங்க, சொன்னதே தான் சொல்றாங்க. டென்ஷனா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம நேரம் அப்படி நிலைமை அப்படி, காணாம போனது போனது தான். ஆனா வராத சோனி, அது மட்டும் நல்லா தெரியும். எங்க அப்பா கிட்டயும் என் தங்கச்சிட்டையும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் தங்கச்சியை கூட சமாளிச்சிடலாம் போல, என் அப்பா கிட்ட தான் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. என் தங்கச்சியே பேசாம இருந்தாலும் எங்க அப்பா தான் எங்க தங்கச்சிக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. ஒரு மாதிரி பேசுறாரு. கஷ்டமா இருக்கு எனக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அருண், நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் திருப்பின உடனே கொடுத்துருவோமா 5 கிட்ட. நம்ம தான் 50 பவுனுக்கு மேல வச்சிருக்கோம்ல. ஏய், அது எல்லாம் உன்னோடது. உன்னோடத கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றது? அறிவு இல்லாம பேசுற சோனி. ஆஹா, நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அதெல்லாம் முடியாது. உனக்காக அந்த நகையை நான் திருப்பி உனக்கு கொடுக்கணும், உன்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு நான் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை போய் 5ட்ட கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன செய்வ? முடியாது. 5க்கு தான் எப்படி ரெடி பண்றதுனே தெரில சோனி. பார்ப்போம். ஓரளவு நகை கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா அதுக்கு மேலே கடவுள் தான் நமக்கு வழிகாட்டணும். முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ட்ரை பண்ண தான் முடியும். என்ன செய்ய போறணும். மச்சான், ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரு, என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, என்னோட ஜுவல்ஸ் இருக்குது. அவளோடது கூட எடுக்க வேணாம். அவளோடது எடுத்து அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா. அவளோடது கூட எடுக்க வேணாம். என்னோடது இருக்கு மச்சான், நான் தரேன். என்ன, என்னோட தரேன் சரியா? அதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ சரியா? ஆமாம். ஐயோ டேய், வேணாப்பா. இனிமே இந்த சத்யா விஷயத்துலேயும் சரி, உங்கள் வீட்டுக்கு வர்ற விஷயத்துலேயும் சரி, கொஞ்சம் தள்ளியே தான் மச்சான் இருப்பேன். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. சாரி. ஆனால் கொஞ்சம் உன் கூட பழகுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. ஏன்னா சத்யா எங்களுக்கு கொஞ்சம் கூட துள்ளி கூட ரெஸ்பான்ஸுங்கிறதே கிடையாது மச்சான் சத்யா கிட்ட. அது எங்களுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, நாங்களும் உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வசதியாக வந்துட மாட்டோமா என்ன? கண்டிப்பாக வருவோம் மச்சான், கண்டிப்பாக வருவோம், கவலையே படாத. ஆனால் உன் ஒய்ஃபுக்காக தான் நான் இதெல்லாம் பேசுகிறேனே தவிர நான் ஒன்றை மீன் பண்ணி எதுவுமே பேசல மச்சான். சாரி மச்சான், சரியா?